வெல்கம் டு தேவசான லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி வந்து ஒரு டீ கடை பொட்டலம் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு போல் எடுத்துகிட்டு 1/2 கப் போல் அரிசி மாவு எடுத்திருக்கேன். அப்புறம் 3/4 கப் போல் கடலை மாவு எடுத்திருக்கேன். திருப்பி 1/2 கப் போல் மைதா மாவு எடுத்திருக்கேன். கொஞ்சமாக வந்து புளிச்ச தோசை மாவு, ஏன்னா நல்லா உப்பெல்லாம் வரும், அதுக்காக ஒரு 2 பல்லாரி வெங்காயம் சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். அப்புறமா வந்துட்டு கொஞ்சமாக ஒரு பச்சை மிளகா சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். கருவேப்பிலை கொஞ்சம், கொத்தமல்லி தழை கொஞ்சம், கொஞ்சமாக வந்துட்டு நீங்கள் பெருங்காயம் சேர்த்துக்கலாம். எல்லாத்துக்குமே பெருங்காயம் சேர்த்துக்கிறது நல்லது. இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துருக்கேன், கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கிறேன். அப்புறம் வந்து இதை வந்து எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம பஜ்ஜி போடுற மாதிரி இதை வந்து பிசையணும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி, தேவைப்பட்டால் கொஞ்சமாக வந்துட்டு நீங்கள் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சமாக சேர்த்துருப்பேன், ஒரு பிஞ்சு தான் சேர்த்துருப்பேன். இப்போ இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுப்போம். இது நல்லா உப்பெல்லாம் குட்டி குட்டியாக போட்டோம்னா இது கொஞ்சமாக பிசைறேன்னு நினைக்காதீங்க, நிறையா வரும். எண்ணெயில் பொரிச்சு எடுக்கும்போது கொஞ்சம் சின்ன சின்னதாக போட்டோம்னா நிறையா வரும். அதனால் இதை மாதிரி ஈவினிங் டைமில் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா சாப்பிடுவாங்க. 10-20 போக போக சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. இப்போ மாவு இந்த மாதிரி பிசைஞ்சாச்சு. கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கிறேன், கொஞ்சமாக வந்துட்டு காஷ்மீர் சில்லி பவுடர் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இதையும் நல்லா கலந்து விட்டுப்போம். இப்போ வந்துட்டு அடுப்பில் வந்துட்டு கடாயை வச்சு இதை பொரிச்சு எடுக்க வேண்டியதான். இப்போ மாவு வந்து இந்த பதத்துக்கு ரெடி ஆயிடுச்சு. ஸ்பூன் வச்சு போட்டாலும் போடலாம், இல்லை கையில் ஒட்டி ஒட்டி போடாலும் போட்டலாம். எண்ணெய் வந்து சுட்டுருச்சுங்க. இப்போ வந்துட்டு இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு தான் போடுறேன். அதுக்கப்புறம் வந்துட்டு செட்டாகலை, கையை வச்சே போட்டுட்டேன். ஏன்னா கையை வச்சு போட்டால் கொஞ்சம் உருட்டையாக வரும். இது வந்து இல்லை, கண்ணாப்பினா ஷேப்பு வருது. அதனால் வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு எண்ணெய் போட்டு பொரிச்சு எடுத்துக்க வேண்டியதான். நல்லா வந்துட்டு உப்பிட்டு தான் வருது. குட்டி குட்டியாக குழந்தைங்களுக்கு வந்துட்டு ஒரு தட்டில் வச்சு கொடுத்தா விரும்பி சாப்பிடுவாங்க. உடனே வந்துட்டு ஒரு செகண்டில் 2-3 நிமிஷத்துலேயே நல்லா வெந்துடுது. இங்கே பாருங்கள், நல்லா உப்பெல்லாம் வருது. இதே மாதிரி மீதி இருக்கிற எல்லாத்தையுமே வந்துட்டு நம்ம வந்து பொரிச்சு எடுத்துக்க போகிறோம். இதுக்கு சட்னி வேணாலும் சட்னி வச்சு சாப்பிட்லாம், இல்லை சாம்பாரில் ஊற வச்சு கூட சாப்பிட்லாம். இதை தான் டீ கடையிலலாம் பொட்டலமாக மடித்து இதை கொடுக்குறாங்க 10 ரூபான்னு. நம்ம வந்துட்டு 10 ரூபாய் செலவு பண்ணால் விதவிதமாக ரெடி பண்ணலாம். இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.